இப்போ நம்ம சாப்டர் 4ல் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆடிங் டெக்ஸ்ட் அண்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இந்த சாப்டரில் என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு காம்பனண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஒரு ஃபர்னிச்சரோ இல்லை வீடோ இல்லை ஏதோ ஒன்று மேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணுவோம், பெயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ விண்டோஸ்க்கு வந்து கிளாஸ் அப்ளை பண்ணுவோம், வுட்டு ஃப்ரேமுக்கு வந்து வுட் அப்ளை பண்ணுவோம், இல்லை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டேர் கேசஸ்க்கு ஸ்டீல் அப்ளை பண்ணுவோம், இல்லை வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து நம்ம டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், அதில் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கமர்ஷியல் ஷாப் ஒன்று வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து நம்ம வந்து நேமிங் பண்ணுறது, அந்த அந்த டைட்டில் எப்படி கொடுக்குறது, ஸோ டெக்ஸ்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செலக்டிங் அ ப்ரீ டிஃபைன்ட் மெட்டீரியல். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பிளேனோ ஒரு சாலிடோ ஒரு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அதிலே ஒரு டிஃபால்ட் மெட்டீரியல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் த டிஃபால்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ ஸ்கெட்சப்பில் டிஃபால்ட்டாகவே சில மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஸ்டோன்ஸு, டைல்ஸு, அப்புறம் வந்து கிளாஸு, மிரர்ஸு, அப்புறம் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ்கேப்பிங் உண்டான அந்த கிராஸு, ஸ்டோன்ஸு, பெபிள்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு டிஃபால்ட் மெட்டீரியலாக வரும். அதுக்கப்புறம் மூவிங் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் லைப்ரரிஸ். ஸோ லைப்ரரிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு டைல் அப்படின்னா அந்த டைலில் நம்ம டிஃபால்ட்டாகவும் சில மெட்டீரியல்ஸ் நமக்கு ஸ்கெட்சப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூட நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச டைல்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டைல்ஸோ இல்லை வந்து வுட்டன் டெக்ஸ்சர்ஸோ இல்லை லெதர்ஸோ இல்லை ஃபேப்ரிக்ஸோ இல்லை கிளாஸோ எதை வேணாலும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் மூலிமா லைப்ரரிஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதை மாடல் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் லோட் பண்ணி நம்ம வந்து ஸ்கெட்சப் லைப்ரரியில் இன்க்ளூட் பண்ணி அதை நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் அ நியூ மெட்டீரியல் லைப்ரரி. அதே தான், நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட், ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் தகுந்தாப்பில் நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம கிராஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4mm கிராஸோ இல்லை 6mm கிராஸோ இல்லை வந்து நமக்கு என்ன மாதிரிலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான கிராஸஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டராக மேக் பண்ணி அதை வந்து நம்ம மெட்டீரியல் லைப்ரரியில் இன்க்ளூட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்தாப்பில் நீங்கள் மெட்டீரியல் லைப்ரரியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோல்டராக மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளைங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எடிட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு டைல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ ஒரு 10x10 அப்படிங்கிறதுல டைல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 5x10 அப்படிங்கிறதுல மட்டும் டைல் ஒரு பாதியில் மட்டும் டைல் வேணும், இன்னொரு பாதியில் வந்து எனக்கு வந்து ஒரு கிராஸ் மாதிரி வேணும், இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு வேறு டைல்ஸ்லேயே வேறு ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த அப்ளைங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எடிட்டிங் மெட்டீரியல்ஸில் பார்ப்போம். யூசிங் இமேஜஸ் அஸ் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஹாலில் நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வருது. ஸோ அந்த ஃப்ரேமை வந்து நம்ம வந்து ஃபோட்டோவாக காமிக்கணும், நம்மளோட ரியல் ஃபோட்டோவை காமிக்கணும் அப்படின்னா அந்த இமேஜை கொண்டு வந்து எப்படி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இமேஜே வந்து டைல் பேட்டர்ன் மாதிரி வேணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைல் பேட்டர்ன் வச்சுருக்கீங்க, அந்த டைல் பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னு இருக்கப்ப அந்த இமேஜாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி டைல் பேட்டர்னாக மாற்றி நீங்கள் உங்களோட மெட்டீரியல் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யூசிங் இமேஜஸ் அஸ் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம். மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ், சேஞ்சிங் கலர்ஸ், லோடிங் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த நியூ மெட்டீரியல் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே இதில் நம்ம எப்படி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைல் பேட்டர்ன் இருக்குது, நம்ம மெட்டீரியல் லைப்ரரியிலேருந்து நம்ம ஒரு டைல் பேட்டர்ன் எடுக்கிறோம். பட் அதே டைல் பேட்டர்ன் எனக்கு வேற ஒரு கலரில் வேணும் அப்படின்னா அந்த கலரை எப்படி நம்ம மாற்றுறது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னுக்கு எப்படி கலரை மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த சேஞ்சிங் கலர்ஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம். லோடிங் டெக்ஸ்சர்ஸ் அதே மாதிரி தான், நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பிடிச்ச ஒரு டெக்ஸ்சரை நம்ம லோட் பண்ணி அந்த டெக்ஸ்சருக்கும் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இப்போ நீங்கள் வச்சிருக்க டைல் வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னா அந்த அதே டெக்ஸ்சரை வச்சு நீங்கள் எப்படி ப்ளூ கலராக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த லோடிங் டெக்ஸ்சர்ஸில் பார்ப்போம். ஆடிங் டிரான்ஸ்பரன்சி. ஒன்றும் இல்லை, அந்த மெட்டீரியலுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து சில இடங்களில் வந்து அந்த பக்கம் இருக்கிறதும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு எப்படி அந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் எடிட்டிங் கரண்ட் மெட்டீரியல். இப்போ கலர்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னேன், பட் அதை தாண்டி நம்ம அந்த ஒரு கரண்ட் குறிப்பிட்ட மெட்டீரியலை எப்படி வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறது, இல்லை வந்து அதோட ஸ்கேலை சின்னது பண்ணுறது, இல்லை வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல மட்டும் எந்த மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மெட்டீரியலை எடிட் பண்ணி பார்க்குறது வந்து எடிட்டிங் கரண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். யூசிங் த பொசிஷன் டெக்ஸ்சர் டூல். பொசிஷன் டெக்ஸ்சர் டூல் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ எல்லா ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைலோ இல்லை வந்து ஒரு லெதர் ஃபினிஷோ இல்லை வந்து ஒரு பெபிள்ஸோ இல்லை கிராஸோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிட்டீங்க. அது வந்து இப்போ ஹரிசாண்டலாக இருக்குது டைல் பேட்டர்னு. இப்போ உங்களுக்கு வெர்டிகலாக அந்த டைல் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இந்த பொசிஷன் டெக்ஸ்சர் டூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பொசிஷன் டெக்ஸ்சர் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த பொசிஷன் டெக்ஸ்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஹரிசாண்டலாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த அந்த பொசிஷனை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த பொசிஷன் டெக்ஸ்சர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேர் டு ஃபைண்ட் மோர் மெட்டீரியல் கலெக்ஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு உங்களுக்கு போதலை, ஸ்கெட்சப்பில் லோட் ஆகிருக்குது, உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா அது எப்படி நான் வந்து வேறு நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன்ஸ் எங்கே போகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். மெட்டீரியல் டிரான்ஸ்லுயன்சி அதே மாதிரி தான். நம்ம டிரான்ஸ்பரன்சி எப்படி ஆட் பண்ணோமோ அதே தான் டிரான்ஸ்லுயன்சி. டிரான்ஸ்லுயன்சியில் என்னென்னா நமக்கு கிளாஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிரான்ஸ்லுயன்சியில் காமிக்க முடியும். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது நம்ம எந்த மெட்டீரியலில் வேணாலும் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டில் போய் அந்த ஆப்ஷனில் மாற்றிக்கலாம். பட் டிரான்ஸ்லுயன்சி அப்படிங்கிறது கிளாஸ் மெட்டீரியலில் எப்படி வேரியேஷன்ஸ் காமிக்கிறது. ஸோ ப்ளூ கிளாஸ் இருக்கும், இல்லை அதிலே டிஃபால்ட்டாக நிறைய கிளாஸ் லோட் ஆகிருக்கும். ஸோ அதில் எப்படி நம்ம டிரான்ஸ்லுயன்சி குறைச்சி கூட்டுறது, எங்கெல்லாம் அது தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம மெட்டீரியல் டிரான்ஸ்லுயன்சியில் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ குரூப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸில் எப்படி நீங்கள் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணும்போது பார்க்குறேன். ஸோ ஓவர்வியூ ஆஃப் மெட்டீரியல் குரூப்ஸ். ஸோ மெட்டீரியல் குரூப்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு குரூப்பை ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் ஒர்க் பண்ண மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஒரே டிசைன் தான், பட் நம்ம கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எப்படி நம்ம வந்து அந்த குரூப்ஸில் நமக்கு கலர்ஸோ இல்லை மெட்டீரியல்ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கிறது. டபுள் சைட் ஃபேஸஸ் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 9 இன்ச் பை 9 இன்ச்சுக்கு டெப்த்தில் ஒரு 10 ஃபீட் வால் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் டைலும் இன்னொரு சைடு டைப் 2 டைலும் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படிங்கிறத டபுள் சைட் ஃபேஸஸில் சொல்கிறேன். யூசிங் குரூப்ஸ் ஆஃப் செப்பரேட் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு டைல் டைப் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு டைல் டைப் 2 அப்படின்னா அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது குரூப்ஸ் ஆஃப் செப்பரேட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ காம்பனன்ட்ஸும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு காம்பனண்ட்டை 10 தடவை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டில் அப்படின்னா ஒரே ஒரு காம்பனண்ட்டை எடிட் பண்ணால் எப்படி எல்லாம் மாறுமோ அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாகவும் மாடிக்கலாம், ஆனால் அது குரூப்லேயும் இருக்கும். ஸோ இதை நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ரேப்பிங் இமேஜஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதாவது யூசிங் இமேஜஸ் அஸ் டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் எப்படி நம்ம வந்து இமேஜை டெக்ஸ்சராக யூஸ் பண்ணோமோ இதில் ரேப்பிங் இமேஜஸ் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, உங்களோட சீட்டிங் சுற்றி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் லைவாக உள்ள இமேஜஸ்லாம் போடணும் அப்படின்னா உங்களோட இமேஜ் ஃபைலை எடுத்துகிட்டு போய் எப்படி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி அதை நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது லைவ் இமேஜாக தெரியும் அப்படிங்கிறத நம்ம ரேப்பிங் இமேஜஸில் பார்ப்போம். மற்றபடி டெக்ஸ்ட் 3D டெக்ஸ்ட் கிரியேட்டிங் டைமென்ஷன்ஸ் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் வந்து டைமென்ஷன் காமிக்கணும். இல்லை வந்து இப்போ வந்து ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு ஒரு பூஜா, ஒரு லிவிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளானில் பார்க்குறப்ப உங்கள் ஹால் எது, அதோட டைமென்ஷன் என்ன, பெட்ரூம் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த 3D டெக்ஸ்ட் கிரியேட்டிங் டைமென்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைமென்ஷன் டிஸ்பிளே அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை எடிட் பண்ணும்போது நம்ம அந்த டைமென்ஷன் டிஸ்பிளே அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்ப்போம். டைமென்ஷனிங் யூசிங் டெக்ஸ்ட் டூல்ஸ். ஸோ அதில் 2 இருக்குது. நார்மலாக 3D டெக்ஸ்ட் மாதிரி வைக்கிறது ஒன்று, இன்னொன்று நார்மலாக நமக்கு ஏரோ போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணி எப்படி வந்து டைமென்ஷனிங் பண்ணுறது அப்படிங்கிறது டைமென்ஷனிங் யூசிங் டெக்ஸ்ட் டூல் அப்படிங்கிறதுல பார்ப்போம். யூசிங் தி ஆக்சிஸ் டூல் வித் டைமென்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு நம்ம எப்படி ரொட்டேட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோமோ, ஸ்கேல் பண்ணுறப்ப எப்படி ஆக்சிஸ் பொறுத்து ஸ்கேல் பண்ணுறோமோ அதே விஷயங்களை நம்ம இங்கே வந்து டைமென்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்படி ஆக்சிஸ் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஸோ மெஷரிங் டிஸ்டன்ஸ் வித் டேப் மெஷர் டூல். ஸோ நம்ம இதுக்கப்புறம் உள்ள இந்த 4 டாப்பிக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பேசிக்காக பார்த்தோம், நம்ம இதில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மெஷரிங் டிஸ்டன்ஸ் வித் டேப் மெஷர் டூல் எப்படி வந்து ஒரு டேப் மெஷரை வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் மெஷர் பண்ணுறது. அதுக்கப்புறம் யூசிங் கைட்லைன்ஸ், யூசிங் கைட் பாயிண்ட்ஸ். ஸோ கைட்லைன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லைன் இருக்குது, ஒரு 10 ஃபீட் லைன் இருக்குது, அது நீங்கள் எக்ஸாக்டாக 2 ஃபீட்டுக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கைட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நான் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சாப்டரில் டீட்டெயிலாக நம்ம கைட் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி ஒரு லைனை டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். எடிட்டிங் அண்ட் ரிமூவிங் கைட்லைன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எப்படி எடிட் பண்ணணும், ரிமூவிங் கைட்லைன்ஸ் நம்ம எடிட் மெனுவில் போய் டெலிட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கைட்லைன்ஸ் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது. கிரியேட்டிங் கைட்லைன்ஸ் யூசிங் கீபேட். அதே மாதிரி தான் நம்ம ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எவ்வளோ டைமென்ஷன் கொடுத்தோமோ அந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக என்ன டைமென்ஷனில் வரணுமோ அந்த டைமென்ஷனை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல கைட்லைன் வந்துடும். ஸோ மெஷரிங் ஆங்கிள்ஸ் வித் ப்ரொடெக்டர் டூல். முதல் சொன்ன மாதிரி தான் நம்ம ரூஃப் கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து ப்ரொடெக்டர் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரூஃப் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஆங்கிள்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ப்ரொடெக்டர் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்கெட்சப்புக்குள்ளே போவோம்.
இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நீங்கள் செலக்டிங் அ ப்ரீ டிஃபைன்ட் மெட்டீரியல், அதாவது இப்போ நீங்கள் ஒரு காம்பனண்ட்டில் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும், இல்லை டிஃபால்ட்டாக நீங்கள் வரைஞ்சிருக்க ஒரு வாலோ இல்லை வந்து ஒரு ஒரு காலமோ இல்லை ரூஃபோ ஏதோ ஒன்றா ஸ்கெட்சப்பில் வந்து ஒரு டிஃபால்ட் மெட்டீரியல் ஒன்று அப்ளை ஆயிருக்கு. ஸோ அந்த நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி போய் எடுக்கணும் அப்படின்னா, விண்டோ டேப்பில் விண்டோ மெனுவில் உங்களுக்கு டிஃபால்ட் ட்ரே அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ், ஸ்டைல்ஸ், லேயர்ஸ் இப்படி நிறையா இருக்கும். ஸோ இதில் இப்போ நமக்கு வந்து மெட்டீரியல் டிக் ஆயிருக்கு. இப்போ டிக்கை எடுத்தனா பாருங்கள், ரைட் சைடில் உள்ளதில் அந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது போயிடும். ஸோ மறுபடியும் நமக்கு மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு மெட்டீரியல் டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு இந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிள். இதில் வந்து ஆஸ்பால்ட், கான்க்ரீட்டு, பிரிக்கு, கலர்ஸ், கிளாஸ், மிரர்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங், மெட்டல், ரூஃப், டைல் இப்படின்னு நிறைய உங்களுக்கு அவைலபிள். ஸோ இதில் இப்போ டிஃபால்ட்டாக என்ன மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கோ அதை தான் வந்து இங்கே காமிக்குது. இதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், இப்போ நீங்கள் இந்த வாலுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும், நான் இது குரூப்பில் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன், அதை எக்ஸ்ப்ளோர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இப்படி ஒரு வால் இருக்குது. இந்த வாலில் இப்போ ஆல்ரெடி என்ன மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு இங்கே ஒரு சாம்பிள் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு வரும். சப்போஸ் இப்போ இங்கே நமக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம இந்த வாலுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். அந்த மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஷார்ட்கட் கீ அப்படியா இருந்தால் பி அப்படிங்கிறத அமுக்கி, ஏபி அந்த பி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயிண்ட் பக்கெட் மாதிரியான ஒரு ஐக்கான் உங்களுக்கு வந்து கர்சராக மாறும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக ஷார்ட்கட் உங்களுக்கு சரி வரல அப்படின்னா எதில் போய் எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஐக்கானாக மாறும். ஸோ இப்போ அந்த பெயிண்ட் பக்கெட்டில் அந்த கலர் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இது நீங்கள் போய் எந்த மெட்டீரியல் எந்த காம்பனண்ட்டில் கிளிக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல் காம்பனண்ட்டுக்கெலாம் அந்த நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ரூஃபுக்கு வந்து நீங்கள் வந்து ரூஃபிங் அப்படிங்கிற ஒரு இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டைல் அப்ளை ஆகும். ஸோ இல்லை வேறு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஓவர்லேவே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிரியேட்டிங் ஏ நியூ மெட்டீரியல் லைப்ரரி. ஸோ இப்போ நான் மெட்டீரியல் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரூஃபிங்கில் வேறு டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் ரூஃபிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் ரூஃபிங் இமேஜஸ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் சேவஸ் பண்ணி இமேஜாக சேவ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணது வந்து உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணது உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக இருக்கிறது பிடிக்கல, நீங்கள் டவுன்லோட் பண்ணது தான் வேணும் அப்படின்னா இந்த மெட்டீரியலை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்கோ அந்த மெட்டீரியல் இங்கே காமிக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் காமிச்சதுக்கப்புறம் எடிட் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் இந்த இடத்துல இந்த ரூஃபிங் கரண்ட் மெட்டீரியலோட நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரௌஸ் ஃபார் மெட்டீரியல் இமேஜ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமுக்குள்ளே போகும். டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் இதில் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இமேஜ் அப்ளை ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணது நீங்கள் டவுன்லோட் பண்ணது வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த மெட்டீரியல் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் பேசிக்காக ஒரு மெட்டீரியலை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது எப்படி அப்ளை பண்ணுறது, டிஃபால்ட் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ எடிட்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னதே தான். இப்போ நீங்கள் இந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டீங்க, சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் உள்ளே போய் நீங்கள் நார்மல் மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எடிட்டில் போய் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து இங்கே அப்ளை ஆகணும், பட் இதுவே வந்து டிஃபால்ட்டாக இல்லை அப்படிங்கிறப்ப டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இங்கே மேட்ச் கலர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் மாடல் அப்படிங்கிறத ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஃபைலுக்குள்ளே எந்த மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எடிட்டிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம யூஸிங் இமேஜஸ் அஸ் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இது ஒரு கிச்சன் வால் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 7 ஃபீட் நம்ம கிரவுண்ட் லைன்லேருந்து 7 ஃபீட்டுக்கு வழக்கமாக டைல்ஸ் ஓட்டுவோம். ஸோ கிச்சன் வாலில். ஸோ இப்போ இந்த கிச்சன் வாலில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா உள்ளே போய் எடிட் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம காம்பனண்ட்டை.
ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு கலர்ஸில் ஏதோ ஒரு கலர்ஸ் அப்ளை பண்ணி அந்த எடிட்டில் போய் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் அதை டைல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூஸிங் இமேஜஸ் அஸ் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த வாலில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கிங்க, எந்த ஹைட்லேருந்து எந்த ஹைட் வேணும் அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து பிளெயினாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல மட்டும் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி வழக்கமாக ஏதோ ஒரு கலர் அப்ளை பண்ணிவிட்டு எடிட்டில் போய் உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து இமேஜஸ் அஸ் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பயன்படுத்தும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு டிஃபால்ட்டாக லோட் ஆகிருக்க இந்த கலெக்ஷன்ஸை தான் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஹேண்ட் ரெயிலுக்கு வந்து ஒரு மெட்டல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஹேண்ட் ரெயில் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு மெட்டல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே மெட்டல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ அந்த மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரிங்கில் அந்த மெட்டீரியலாகவே தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரியலிஸ்டிக் இமேஜஸ் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ரெண்டரிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்சிங் கலர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேஞ்சிங் கலர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கலர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இந்த வாலுக்கு ஒரு கலர், இந்த வாலுக்கு ஒரு கலர் அப்படின்னு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு இதே ப்ரௌனாக தான் வேணும், ஆனால் வேறு டோனில் வேணும், இதே ப்ரௌன் டோனில் வேறு கலர் வேணும் அப்படின்னா அதை எடிட்டில் போய் நமக்கு இங்கே ஒரு ப்ரீடிஃபைண்டாக இங்கே ஒரு கலர் வீல் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் லைட்டாகவோ டார்க்கராகவோ மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா கலர்ஸ்க்குமே நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ஐக்கானை எடுத்தும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஐக்கானை மாறிடும். ஸோ எந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ மறுபடியும் அதை எடிட்டில் போய் நமக்கு உங்களுக்கு கலர் வீல் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி டார்க்கராக வேணுமா இல்லை லைட்டராக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் கலர்ஸ். லோடிங் டெக்ஸ்சர்ஸ் அதே மாதிரி தான், நம்ம எப்படி ஃபோட்டோவை வந்து லோட் பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்சரை லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து எனக்கு வேறு டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜை டெக்ஸ்சராக மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க மெட்டீரியல்லே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டர்ன் எதாவது வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்சர் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எடிட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இங்கே சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே டாட்டாக ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வேறு சைஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 feet அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை 1 feet அப்படிங்கிறதும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன சைஸஸில் அந்த டாட்டட் தெரியணுமோ அந்த டாட்டட் கொடுத்துட்டீங்க, அந்த சைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான டெக்ஸ்சரில் அந்த மாதிரியான சைஸில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆடிங் டிரான்ஸ்பரன்சி ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து உங்களுக்கு நமக்கு இது ஹால், இது பெட்ரூம் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா, இல்லை வந்து இது வந்து நமக்கு டைனிங்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பக்கம் உள்ள ரூம்லேயும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் அந்த வாலை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா அந்த சைடு என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் கம்மியாக உங்களுக்கு வந்து அதிகமாக விசிபிளாக இருக்கும். ஸோ மினிமல் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் வால்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரியான கலர்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்பரன்சி கூட்டி கம்மி பண்ணிக்கலாம். எடிட்டிங் கரண்ட் மெட்டீரியல்ஸ் அதே தான், நான் இப்போ சொன்ன எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கலர் வீலில் வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வேறு டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எடிட்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்துடும். ஸோ யூஸிங் த பொசிஷன் டெக்ஸ்சர் டூல். ஸோ இதுனா இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, நமக்கு ஹரிசாண்டலாக அலைன்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு டேப்பை நீங்கள் ரொட்டேட் அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வெர்டிக்கலாவோ இல்லை ஹரிசாண்டலாவோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீ இப்போ ஹரிசாண்டலாக ப்ளேஸ் ஆகிருக்கு, சப்போஸ் வேறு இடத்துல வந்து ஒரு மாதிரி டயக்னலாக இருக்கணும் அப்படின்னா அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ வேண்டாம் அப்படின்னா
நீங்கள் வந்து ரீசெட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரீசெட் ஆகிடும். ஸோ அந்த பொசிஷனில் போய் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து எந்த பக்கம் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் அப்படின்னு மூவ் பண்ணுற டூல் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணுறது இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டார்டடாக உங்களுக்கு எந்த மாதிரியான வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே இந்த பொசிஷன் டெக்ஸ்சர் டூலில் அவைலபிள். ஒரு பர்டிகுலர் இமேஜை மட்டும் எப்படி நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர் டு ஃபைண்ட் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கூகுள் இமேஜஸ்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஸ்கெட்சப் லிங்க்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும் ஸ்கெட்சப்புக்குன்னு உண்டான மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம். ஸோ அதில் sketchup-textures.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்கெட்சப்புக்கு உண்டான இன்ஜினியர்ஸ் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே அவைலபிள். அதை வந்து உங்களுக்கு ஸ்டோனோ டைலோ இல்லை கிளாஸோ இல்லை பேட்டர்ன்ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் அவைலபிள். ஸோ அதை நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓவர்வியூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் குரூப்ஸ். ஸோ இதுதான் இப்போ நம்ம குரூப்பிங்கில் எப்படி வந்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வேறு வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். இப்போ எடிட் கொடுத்து டெலிட் கைட்ஸ்லாம் கொடுத்துக்குவோம், நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஹைட் பண்ணிப்போம். இதில் இப்போ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிப்போம். ஸோ இதே குரூப்பை நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கும் கொண்டு போவோம். ஃப்ளோரிங் மாற்றிப்போம். ஸோ இதே குரூப்பை நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போகிறோம். ரூஃபையும் நம்ம காப்பி பண்ணி மேலே வச்சுப்போம். ஸோ இப்போ எனக்கு இப்போ மூணுமே சிமிலராக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். இப்போ இது எனக்கு எல்லாமே ஒரே காம்பனண்ட்டாக ஒரே குரூப்பாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த மாதிரி பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மொத்த காம்பனண்ட்டுக்குமே அப்ளை ஆகுது. இல்லை எனக்கு இந்த ஒரு வால் மட்டும் அப்ளை ஆனால் போதும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு மேக் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு 3 வாலுக்கும் ஒரே மாதிரி வேணும் கலர் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சிங்கிள் வாலுக்கு மட்டும் இந்த ஒரு சைடு மட்டும் எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணி அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த பிளாக் கான்க்ரீட் எங்கெல்லாம் ஆஸ்பால்ட் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே எனக்கு வேறு கலராக வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு எந்த டோனில் வேணுமோ எவ்வளோ திக்காக வேணுமா லைட்டாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த பிளாக் கலர் அந்த எந்த குறிப்பிட்ட டெக்ஸ்சரை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து மறுபடியும் டிஃபால்ட்டாகவே வேணும் அப்படின்னா அதே கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக மாறிடும். ஸோ டபுள் சைடு ஃபேஸஸ் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வால் இருக்குது, ஒரு வால் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதை புல் பண்ணி ஒரு லிமிட்டட் இதுக்கும் வரைக்கும் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அப்ளை ஆகுது. இல்லை எனக்கு இந்த பக்கம் ஒரு ரூமாகவும் அந்த பக்கம் ஒரு ரூமாகவும் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஒரு வாலை மட்டும் கிளிக் பண்ணி நான் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலாகவும் இந்த பக்கம் இந்த வாலை மட்டும் கிளிக் பண்ணி நான் இதுக்கு ஒரு மெட்டீரியலும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து டபுள் சைடு ஃபேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னது தான். ஸோ நம்ம ஒரு குரூப்பிங்கில் வச்சு ஒரு மெட்டீரியல் எடிட் பண்ணும்போது இதே நான் இன்னொரு சாம்பிள் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஒரு வால் ஏதோ ஒரு ரேண்டம் சைஸஸில் ஒரு வால் கிரியேட் பண்ணுறோம். இந்த வால் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிறோம். இப்படி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு குரூப்பாக மாற்றிக்கிறோம். மறுபடியும் அதை இன்னொரு குரூப்பாக மாற்றிக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏன் குரூப்பிங்கில் இருக்கப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங் பண்ணுறீங்க. இந்த பில்டிங்கில் இப்போ நான் இந்த காலம் எடுத்துக்கிறேன். இந்த காலமில் உங்களுக்கு காங்க்ரீட் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி காலம்ஸும் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 இடத்துல இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது.
ஸோ இப்போ உங்களுக்கு அந்த காங்க்ரீட் மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த காலம்ஸ் எதுவுமே வந்து குரூப்பில் இல்லாமல் இருக்குது. ஸோ தனித்தனி காம்போனண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலம் எல்லாத்தையும் மட்டும் நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த காங்க்ரீட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் உள்ள எல்லா காலமுக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறீங்க, வேறு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே டைமில் அப்ளை ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் ஒவ்வொரு காலமையும் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இது நீங்கள் எதாவது குரூப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே இதை தான் நம்ம காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ எனக்கு இதே மெட்டீரியல் வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் நீங்கள் வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது கலர்ஸோ இல்லை சிந்தட்டிக் சர்ஃபேசஸ் ஏதோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல மெட்டீரியல் அண்ட் டெக்ஸ்சர்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய காலம்ஸ் நிறைய வால்ஸ் வரும். ஸோ வால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் குரூப் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதோ இல்லை கலர்ஸ் அப்ளை பண்ணுறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து அப்ளைங் காம்பனன்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன் சைடு வால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரேம் ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து குறிப்பிட்ட சைஸில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் குரூப் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு 4-5 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரூமில் இந்த 4 ஃப்ரேம்ஸ்லையுமே உங்களுக்கு ரியலிஸ்டிக் இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவோ இல்லை வந்து உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இதில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபைலில் போய் இம்போர்ட் அப்படின்னு இருக்கு, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோல்டர்ஸ் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்களோட இமேஜுக்கு தகுந்தாப்பில் ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அந்த இமேஜுக்கு தகுந்தாப்பில் ஒன்று நீங்கள் அந்த ஃப்ரேமை மாற்றிக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு தகுந்தாப்பில் உங்களோட இமேஜை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு இமேஜ் எடுத்து இந்த ஃப்ரேமில் போடுறீங்க அப்படின்னா ஸோ இதையும் ரீசைஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் போட்ட அந்த சைஸ் ஃப்ரேமுக்குள்ளே உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃப்ரேமுக்கு உள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரேமோட அவுட்டர்லேயும் நீங்கள் அந்த இமேஜை வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபைலில் இம்போர்ட்டில் போயும் அதே தான், உங்களுக்கு எந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ இருக்கோ நீங்கள் இந்த இடத்துல என்ன ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஜேபெக் இமேஜ் அப்படின்னா ஜேபெக் இமேஜ். ஸோ இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வரும். ஸோ நீங்கள் வைக்கும்போது எந்த பிளேனில் வைக்கிறீங்களோ அந்த பிளேனில் தான் வரும். ஸோ வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸுக்கு ரீசைஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃப்ரேம்ஸுக்குள்ளே செட் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் எந்த ஃப்ரேமில் வேணாலும் என்ன சைஸில் வேணாலும் உங்களோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சைஸ் ஃப்ரேம்ஸ்குள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து டெக்ஸ்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டெக்ஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சைடில் உள்ள மெனுவில் இங்கே கீழே 3D டெக்ஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஐகான்ஸ் அவைலபிள். ஸோ இந்த ஐகான்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து டெக்ஸ்டிங் பண்ணுறது, ஒரு பிளான் நீங்கள் போடுற பிளானோ இல்லை வந்து ஒரு எலிவேஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களுக்கு இல்லை முன்னாடி உள்ள ஃப்ரண்ட் நேம் போர்டோ ஏதோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டிங்கை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பிளான் அப்படிங்கிறது இதில் பிளானில் இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3D டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு நேம், ஸோ ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ஃபாண்ட்லாம் அவைலபிள். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அலைன் ஃப்ரம் லெஃப்டா சென்ட்ரா இல்லை வந்து ரைட் சைடா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் சென்டராக கொடுத்துக்கிறேன். ஸோ இது பேசிக்காக வந்து நீங்கள் இப்போ ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒரு 4-5 லைன் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிசைனை பொறுத்து ஏதாவது ஒரு இடத்துல செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக உங்களோட பிளான் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4-5 லைன் கீழே எழுதுறீங்க அப்படின்றா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் இது ரெகுலராக இல்லை போல்டா
இல்லை இட்டாலிக்கா இல்லை போல்டு இட்டாலிக்கா அப்படிங்கிறது. இங்கே உங்களுக்கு ஹைட்டு, ஸோ 1 ஃபீட்னா 1 ஃபீட்டு. இங்கே வந்து எக்ஸ்ட்ரூடட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ வந்து 3D டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இங்கே உங்களுக்கு ப்ரிவ்யூ வருது பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து உங்களுக்கு 1 ஃபீட் இருக்கணுமா, இல்லை 1 இன்ச் இருந்தால் போதுமா, இல்லை 3 இன்ச் அப்படிங்கிறது வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ மறுபடியும் இதில் வந்து ஃபார்ம் ஃபில்டு எக்ஸ்ட்ரூடட் அப்படிங்கிறது அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்சப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு 10 இன்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சுக்கு வரும். ஸோ இது எக்ஸ்ட்ரூடடாக வேணும் அப்படின்னா வேணும், இல்லைனா உங்களுக்கு 2D மாதிரியே பிளைனாக தான் தெரியும். ஸோ ப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை இது வந்து உங்களுக்கு 10 இன்ச் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சில இதை ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்களோட டிசைனை பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு போர்டில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து ஹெச் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னா ஹெச்சை மட்டும் நீங்கள் வந்து பெருசாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3D டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் கலர் அப்ளை பண்ணுறது அதே மாதிரி தான். நீங்கள் நார்மலாக ஒரு காம்பனண்ட்டுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அது குரூப்பாக தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணி அந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இல்லை இதில் எனக்கு இந்த ஒரு ஹெச் மட்டும் உனக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் அதை மட்டும் கிளிக் பண்ணி வேறு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன காம்பனண்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 3D டெக்ஸ்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி ரொட்டேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் பொறுத்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு இதை அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 30 டிகிரியில் டில்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ் லைனை ப்ரொடக்டர் யூஸ் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பேஸ் லைனை கிளிக் பண்ணி நீங்கள் மேலே மூவ் பண்ணும்போது உங்களுக்கு 39.47 அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரொட்டேட் டூலை இந்த இடத்துல வச்சு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆங்கிளில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. இதே நீங்கள் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அப்படி தான் டெக்ஸ்டிங் 3D டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு, சென்டராக வேணும்னா சென்ட்ரு. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை ஒரு எனக்கு எக்ஸ்ட்ரூடடாகவே வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுறலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை என்ன சைஸஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கொடுத்துட்டு ஹைட் 10 ஃபீட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்ம ஒரு 3 ஃபீட் கொடுப்போம். ஸோ ரெகுலர் இந்த ஃபாண்ட்லாம் நமக்கு ரெகுலர் மட்டும் தான் அவைலபிள். ஸோ அதனால் அது மட்டும் வருது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு டைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு, ஒரு டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பேசிக்காக எங்கே வைக்கிறீங்களோ அதே இடத்துலையே உங்களுக்கு அந்த பிளேன் இப்போ வந்து பிளேன் வெர்டிகலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகலாகவே ப்ளேஸ் ஆகும். நம்ம இங்கே ஹரிசாண்டல் பிளேனில் வச்சு பார்த்தோம். ஸோ ஹரிசாண்டல் நமக்கு ப்ளேஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஹரிசாண்டலாகவோ வெர்டிகலாகவோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இது 2 வேர்டு தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம தனியாக செலக்ட் பண்ணி இதுக்கு மட்டும் ஒரு கலர் கொடுக்கலாம், ப்ளசண்ட்டாக ஒரு கலர் கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதே இதில் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா கூட உங்களுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எந்த டெக்ஸ்சர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு இதில் வேணும், இல்லை வந்து இந்த டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக பேசிக்காக ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களால் மறுபடியும் இதை கூகுள் ஸ்கெட்சப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் போட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களால் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ்லாம் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்கேல் அப்படிங்கிற ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு 6 பட்டன் காமிக்கும். இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒன்று வரும். ஸோ அதை நார்மலாக ஸ்கேல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 3D டெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து எலிவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி சப்போஸ் இதே நம்ம எடுத்துப்போம். ஸோ இது வந்து நம்ம இப்போ நேம் போர்டு அப்படின்னு வந்து நம்ம காமிக்கணும். ஸோ அந்த இடத்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எந்த இடத்த நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்து அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்குன்னு ஒரு நேம், நீங்கள் எந்த காம்போனன்ட் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த காம்போனண்ட்டுக்கு ஒரு நேம் போர்டு அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து அங்கே டைட்டில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் மறுபடியும் ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி பிரிக் வால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டில் 9 இன்ச் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஸோ உங்களுக்கு கான்செப்ஷுவலாக ஒரு மாடல் டெவலப் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் திடீர்னு ஒரு மெட்டீரியல் அப்ளை, நீங்கள் நினச்ச மெட்டீரியல் கிடைக்கல நெட்டில், ஸோ ஏதோ ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணி அந்த மெட்டீரியலுக்கு உண்டான டைட்டில் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஹைலைட்டடாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மறந்து போகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் டைமென்ஷன் அதே தான். ஸோ பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த டைமென்ஷன் இதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஸோ இங்கேருந்து இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு உங்களுக்கு டைமென்ஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் டைமென்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கூட டைமென்ஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து விண்டோஸுக்கு டைமென்ஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து இன்னர் டைமென்ஷன்ஸோ இல்லை திக்னஸோ எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கார்னர் எட்ஜ் டு எட்ஜ் தான் உங்களுக்கு வந்து டைமென்ஷனாக காட்டும். ஸோ 3 இன்ச் அப்படிங்கிற அந்த திக்னஸை காட்டுது. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 10 ஃபீட் ஹைட் அப்படிங்கிறது வருது. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ஷுவலாக அவங்க கிளைண்ட்டுக்கிட்டேயோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சைஸஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் பேசிக்காக வந்து டைமென்ஷனிங் கொடுத்து நீங்கள் இந்த மாடலை நீங்கள் வந்து டைமென்ஷனலாக காமிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம கீழே வச்சிட்டோம், அதனால 10 ஃபீட் 6 இன்ச்சுன்னு காட்டுது. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து டெக்ஸ்டிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யூஸிங் த ஆக்சிஸ் வித் டைமென்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இப்போ இங்கே சொன்ன மாதிரி தான் இப்போ ஸ்கெட்சப் அப்படிங்கிறது நமக்கு ரெட் கலர் ஆக்சிஸில் வேணும் அப்படின்னா அந்த டைமென்ஷனை ஒட்டின மாதிரி நீங்கள் அந்த காம்பனண்ட்டை ஒட்டின மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு ஆக்சிஸை பொறுத்து லைன் வரைஞ்சிக்குங்க. ஆக்சிஸை பொறுத்து வரைஞ்சிட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரொட்டேட்டுக்கு பேசிக்கலாக வந்து Q அப்படிங்கிற டூல் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் அந்த ஆக்சிஸில் ஸ்பெசிஃபிக்கான ஆக்சிஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே கரெக்டாக நம்ம செய்யலை, அதனால் நமக்கு லைன் மாறி வருது. ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வரும். ஸோ இதுதான் பேசிக்காக டெக்ஸ்டிங் அப்படிங்கிறது. 3D டெக்ஸ்ட்டு, நார்மல் டெக்ஸ்டிங் ப்ளஸ் இந்த டைமென்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த டேப் மெஷரிங்கு, அப்புறம் வந்து நம்ம கைட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி எல்லாங்கிறத நம்ம 3rd சாப்டரில் நம்ம பேசிக்கலாக பார்த்தோம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ மெஷர்மெண்ட் டூல் அப்படிங்கிறது இந்த இருக்குது. இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேப் மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ஐக்கான் கிளிக் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா T அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நமக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கே நம்ம லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு அதே இடத்துல தான் வேணும், இப்போ நான் இங்கே வச்சுருக்க இடத்துலே தான் எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா அதையே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லைனு உங்களுக்கு உருவாயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இஃப் சப்போஸ் எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி
அங்கே மட்டும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2-3 லைன்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலாக ஒரு லைன் இருந்தாலே போதும். ஸோ அங்கே 3 ஃபீட்டில் ஒரு லைன் வரைகிறீங்க. வரைஞ்சிட்டு இங்கே ஒரு லைன் போடுறீங்க. போட்டுட்டு இதை எப்படி நீங்கள் வந்து இப்போ இந்த வால் வந்து நமக்கு எண்டு டு எண்டு 20 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது, 21 ஃபீட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லைனை ரைட் கிளிக் பண்ணி டிவைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரெட் டாட்ஸ் மாதிரி வரும். ஸோ அது வந்து எத்தனையாக நாங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்து ஸ்கெட்சப்லேயே கேட்கும். ஸோ அது அப்படி இருக்கப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு 5 போர்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 5 இது பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட்டட் மாதிரி வந்துடும். அங்கங்கே ஒரு டாட்டட் வரும், க்ரீன் டாட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு க்ரீன் டாட்டையும் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வாலை இப்படி லைன் போட்டு ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட் டூலில் டிவைட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து சில வாலை வந்து ஈக்குவலாக பிரிக்கணும், இல்லை விண்டோஸாக பிரிக்கணும், இல்லை ஒரு ஷாப் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபசாடை வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் ட்ரா பண்ணி டிவைட் அப்படிங்கிற டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மெஷரிங் ஆங்கிள்ஸ் வித் ப்ரொடெக்டர் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரியான ஒரு ஷேப் வரைகிறீங்க. ஸோ வாலை டபுள் கிளிக் பண்ணி காம்பனண்ட்டுக்குள்ளே போய் எடிட் பண்ணுறோம். ஸோ 3 ஃபீட்டுக்கு ஒரு வால் லெவல், 7 ஃபீட்டுக்கு ஒரு லிண்டர் லெவல் வரைகிறோம். வரைஞ்சிட்டு நம்ம சென்டராக மிட் பாயிண்ட் பிடிச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம 3 ஃபீட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இந்த ஆக்சிஸ் வந்து இப்போ நம்ம நார்மலான ஒரு டைமண்ட் வரைகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே லைன் போட்டு அதை நம்ம சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு டைமண்ட் வரைஞ்சிடுவோம். ஸோ இப்படி வரைஞ்சிக்கலாம். இஃப் சப்போஸ் எனக்கு வந்து கீழே வந்து பெருசாக இருக்கணும், எனக்கு இந்த பார்ட் வந்து ஆங்கிளில் கரெக்டான ஆங்கிளில் 30 டிகிரியில் இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு மிட் பாயிண்டில் ஒரு லைன் வரைஞ்சிங்க. இங்கேருந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 30 டிகிரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 30 டிகிரிக்கு ஒரு ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் அதே மாதிரி இந்த சைடும் 30 டிகிரி அப்படிங்கிறதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் 30 டிகிரி வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு 3 ஃபீட் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 3 ஃபீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் டூல் வச்சு நீங்கள் ஒரு இது வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. பட் எனக்கு மேலே உள்ள இடம் வந்து 40 டிகிரியில் வேணும். ஸோ இங்கேருந்து நான் போகிறது ஒரு 65 டிகிரியில் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு இமேஜினரியாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அதே ப்ரொடெக்டர் டூல் யூஸ் பண்ணி இந்த மிட் பாயிண்டில் இந்த பேஸ் பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் 60 டிகிரி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 டிகிரியில் ஒரு லைன் உருவாகும். ஸோ இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இது வால் எக்ஸீட் பண்ணி போயிடுச்சு. ஸோ பேசிக்காக நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் உங்களோட டிசைனை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ அதை நீங்கள் ப்ரொடெக்டர் டூல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக செஞ்சுக்கலாம். ஸோ 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, டிஃபால்ட் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் பி அப்படின்னு அமுக்குனீங்கனாலே உங்களுக்கு மெட்டீரியல் டேப் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டிஃபால்ட் ட்ரே அப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டேப் வேணுமோ அந்த டேப்பை டிக் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வந்துட்டோம்னா உங்களுக்கு பெயிண்ட் பக்கெட்டை கர்சராக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு வாலை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இங்கே சாம்பிள் பெயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன மெட்டீரியலை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியலை மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நார்மலாக வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டில் போய் உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கலர் வீல், இல்லை வந்து உங்களுக்கு லைட்டாக வேணுமா டார்க்கராக வேணுமா அப்படிங்கிறது, இல்லை எனக்கு இந்த ஃபோட்டோக்கு பதிலாக எனக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் உங்கள் சிஸ்டமில் என்ன ஃபோல்டரில் இமேஜ் இருக்கோ
அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சைஸஸ் வந்து வேறு பெரிய சைஸஸ்லாம் வேணும், இல்லை வந்து எனக்கு ரொம்ப சின்ன மைல்டர் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான சைஸஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லென்த்து கொடுக்கும்போதே அது வித்தும் மாறிக்கிடுது. சப்போஸ் நீங்கள் வந்து லென்த்து ஒரு லென்த்தாகவும் இப்போ 10 ஃபீட் லென்த்துக்கு 5 ஃபீட் வந்து வித்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு செயின் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, இதை எடுத்து விட்டிங்கன்னா அது பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் கீழே மட்டும் ஒரு லென்த்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக மாறிக்கணும் அப்படின்னா மேலே என்ன லென்த்து கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் மாறிக்கிடும். ஸோ நம்ம கீழேயும் 5 ஃபீட் கொடுத்துப்போம், மேலேயும் 5 ஃபீட் கொடுத்துப்போம். ஏன்னா நமக்கு டைல் பேட்டர்ன் ஸ்கொயராக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஈக்குவலான சைஸஸ் கொடுத்தோன்னா மாறிக்கிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்னா ரீசெட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து டார்க்கராக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரீசெட் கலர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன கலர் இருந்துச்சுன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் ஒப்பசிட்டி ஒன்று நீங்கள் இதுலேயும் குறைக்கலாம், அந்த பக்கம் உள்ளது தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3D டெக்ஸ்டிங். ஸோ நார்மலாக நமக்கு 3 ஐகான்ஸ் அவைலபிளிங்க. ஸோ இதில் வந்து 3D டெக்ஸ்ட்டு, நார்மல் டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 3D டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம நேம் போர்டுக்கோ மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நார்மல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட கான்செப்டை டெவலப் பண்ணுற ஸ்டேஜ்லையோ இல்லை ஏதோ ஒன்று மார்க் பண்ணணும், அதுக்காக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பேசிக்காக அந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு இடத்த கிளிக் பண்ணி நேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏதோ நேம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணாலும் எந்த பக்கம் காமிக்கும், அது மாறவும் மாறாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். டைமென்ஷனிங் அதே மாதிரி தான். ஸோ கார்னர் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஹைட்லாம் காமிக்கும். ஸோ டைமென்ஷனிங் டூல் வச்சு நீங்கள் ஹைட்ஸ்லாம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேப் மெஷர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு லைனை எப்படி டிவைட் பண்ணுறது, எப்படி கைட்லைன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஆங்குலராக ஒரு எலமெண்ட்டை ஒரு நிஷோ இல்லை வந்து ஒரு கட் ஓப்பனிங்ஸோ இல்லை ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ப்ரொடெக்டர் டூல் யூஸ் பண்ணி கரெக்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.